திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். மலை வழியில் சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து 4 தினங்களுக்குப் பிறகு பரஞ்சோதியார் போர் வீரனைப் போல் உடை தரித்து கொண்டு கையில் வேலை பிடித்து அழகிய உயர்ஜாதி புறவியின் மேல் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தான். சூரிய அஸ்தமிக்க இன்னும் 2 நாழிகை பொழுதுதான் இருந்தது. எனினும் மலைப்பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கன்னத்தில் சுளீர் என்று அடித்தது. பகல் நேரமெல்லாம் தகிக்கின்ற வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்து போயிருந்தான். குதிரையும் களைப்படைந்திருந்தது. எனவே அதை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான். அது மெல்ல மெல்ல அந்த மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது. சென்ற ஒரு காலத்திலேயே அவன் அடைந்தது அதிசயமான அனுபவங்கள். அவை எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன. காஞ்சி நகரில் புத்த பிக்ஷுவுடன் பிரவேசித்த அன்று நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையிலேயே நிகழ்ந்தவையா அல்லது கனவில் நடந்த சம்பவங்களா என்று கூட அவன் அதிசயித்தான். 12 நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகிய புறவியின் மேல் ஏறி செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான். வெயிலின் வேகத்தினால் வியர்வை துடைக்க வேண்டியிருந்த பொழுதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும். சாலையின் 2 புறங்களிலும் வயல்களில் பசுமையான நெற்பயிரும் இளம் தென்றலில் அசைந்து ஆடும். முதிர்ந்த பயிர்கள் கதிர் பாரம் தாங்காமல் வயலில் சாய்ந்து கிடக்கும். ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும். வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவின் வறட்சி தீர்ந்து தனியும். ஆம், வழிப்பிரயாணத்தின் போதும் தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. தாமரையும் செழுங்கழுநீரும் நீலூல் பலமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை. ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கு ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். இருபுறமும் பசுமையான செடிகொடிகள் படர்ந்து சிறு வாய்க்காலில் தண்ணீரில் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஒரு அழகு. தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு. வறண்ட வாய்க்கால்களில் சிறு மணலில் நடப்பதைப் போல் இன்பம் வேறு என்ன உண்டு? அப்படி நடக்கும்போது 2 கரைகளிலும் அங்கங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடியில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும்! அதற்கு இணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் உச்சி வேளையில் ஆலமரங்களுக்குள் வேப்ப மரங்களுக்குள்ளும் தழைந்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான். இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆலமரங்களிலே புதிய இளம் தளிர்கள் பளபளவென்று விண்ணிக்கொண்டிருக்கும். வேப்ப மரங்கள் பூத்து குலுங்கும். மாமரங்கள் புதிய தளிர்விடும். அழகைத்தான் என்னவென்று சொல்வது? ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் கருநீலம் பொருந்திய இளம் தளிர்கள் மயமாயிருக்கும். மறுநாளைக்கு பார்த்தால் கருநீலம் இளம் செந்நிறமாக மாறியிருக்கும். அதற்கு அடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகதகவென்று மின்னிக் கொண்டிருக்கும். இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அளித்த இறைவனுடைய திருப்புகழ் இன்னிசையிலே அமைத்து மரக்கிளிகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும். திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்பக் காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அந்த சமயம் அந்த காட்சிகளின் அழகியோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ தேசத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்தின் ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பமளித்தன. மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய பொழுது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு மூலையில் திரும்பி நின்றான். அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளிச்செடிகளையும் தவிர வேறு எதையுமே காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு அப்பொழுது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது. கண்ணு கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் 1000 10,000 மரங்கள் என்பதை ஒரே பூமயமாய் காட்சியளித்தன. அவ்வளவும் இரத்தச் சிவப்புள்ள கொத்து கொத்தான பூக்கள். மாலை கதிரவனின் செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களில் இரத்தம் செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின. அது ஒரு அபூர்வமான அழகு பொருந்திய காட்சிதான். ஆனால் ஒரு வகை அச்சம் தரும் காட்சியும் ஆகும். பரஞ்சோதி பிறந்து வளர்ந்தது திருச்செங்காட்டாங்குடி கிராமத்தில். தென்மேற்கு மூலை இருந்த மயானத்தில் கூட
சில புரசமரங்கள் அங்கு உண்டு. அவை பங்குனி சித்திரையில் இப்படி ஒரே செந்நிற பூமயமாயிருப்பதை அவன் பார்த்திருக்கிறான். எனவே புரசமரங்களில் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவுதான் வருவது வழக்கம். இப்பொழுது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருக்க போதும் மேற்கூறிய மயான பூமியின் ஞாபகம் தோன்றி அவன் மனதின் பயங்கரத்தை உண்டு பண்ணிட்டுருது. மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் வந்தது. மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசுகள் என்றால் பயம் அதிகம். இன்றைக்கு இறந்து இந்த போய் காட்டு வழியில் இப்படி இருட்டிய பிறகு போக வேண்டுமே என்று நினைத்த பொழுதே அவனுடைய நெஞ்சியும் வயிறையும் என்னவோ செய்தது. அதோ அந்த 2 மலைகளும் கூடுகின்ற இடத்தில்தான் அன்று இரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான். அங்கே போய் சேருவதற்குள் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விடலாம். நிறைய வெளிச்சமும் இராது. முன்னிருட்டு காலம். அடடா, வழியில் ஏன் குதிரையை வேகாமல் செலுத்த முயன்றேன். ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எப்படித்தான் எவ்வளவு வேகமாகத்தான் போய்விட முடியும்? நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சம் தருவதாகத்தான் இருந்தது. பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கு காணப்படவில்லை. இருட்டிய பிறகு நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகம்தான் செய்யும். நேற்றெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செய்திருந்தான். ஆனால் ஜன நடமாட்டம் குதிரைகளின் போக்குவரத்தும் அதிகம் இருந்தன. பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான். சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண இலச்சினை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. இன்று காலையில் ராஜபாட்டையை விட்டுவிட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு எதுவும் இல்லை. ஆனால் இப்பொழுது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையை அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றிற்று. அது என்ன சத்தம்? குதிரை குளம்படியின் சத்தம் போல் இருக்கிறதே. ஆம், குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. வருவது யாராயிருக்கும்? யாராக இருந்தாலும் நல்லதுதான். இருட்டுக்கு வழித்துணை அல்லவா? வருகிறது ஒரு குதிரையா, பல குதிரைகளா? பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்தி காது கொடுத்து கேட்டான். சட்டென்று சத்தமும் நின்றுவிட்டது. ஒருவேளை வெறும் மனப்பிரமையோ, யாராவது வரக்கூடாதே என்று எண்ணினதன் பலனோ அது? பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினான். மறுபடி பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதால் குதிரை சமீபத்தில் வந்தால் கூட அதை தான் பார்க்க முடியாது. அதற்குள் சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்திற்கு வந்த பொழுது பரஞ்சோதி குதிரையை சற்று வேகமாக விட்டுக்கொண்டு போய் சட்டென்று நிறுத்தி திரும்பி பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது. அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது. பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்திவிட்டான். பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது. குதிரையை லாவகமாக திருப்பி பின்னால் நின்ற குதிரையை நோக்கி விரைந்து சென்றான். அப்பொழுது கையெழுத்து மறையும் நேரம். குதிரையை திருப்பி விட்டுக்கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரையண்டி சென்ற பொழுது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்கப்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியது. மார்பில் பாய்வதற்கு சித்தமாக அவனது வலது கையானது வேலை தூக்கி பிடித்திருந்தது. ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியம் வேலுக்கு வேலையில்லாமலேயே செய்துவிட்டது. ஆஜான பகவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த மனிதன் பரஞ்சோதி அருகில் வந்ததும் ஐயையோ ஐயையோ, பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீதிருந்து நழுவி தொபுக்கென்று கீழே விழுந்தான். அதை பார்த்து பரஞ்சோதிக்கு பயம் கோபமெல்லாம் பறந்து போய் பீறிட்டு கொண்டு வந்தது சிரிப்பு. கீழே விழுந்தவனை போர்க்கோலம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வலை பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். பேய் பிசாசத்துக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்ல என்றது நினைத்த போது அவனுக்கு ஒரு உதியான திருப்தி கூட உண்டாயிற்று. கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயோ பிசாசு சிரிக்கின்றது, பயமாயிருக்கிறதே என்று அலறினான். அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க எண்ணிய பரஞ்சோதி குதிரை மீதிருந்து வேலை நீட்டி கீழே கிடந்துள்ள கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல தானாகவே கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டையில் அடே, உன்னை விடமாட்டேன், விழிஞ்சு விடுவேன் என்றான். அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று அங்கு நடந்தது. அது என்ன என்பதை அந்த சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஒரு கவன் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது. உடனே அவன் தலையின் மேல் 1000 இடி சேர்ந்தாற்போல் விழுந்தது. அடுத்தபடியாக அவன் மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்கார்வதைப் போல் தோன்றியது.
பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹஹஹா என்று பயங்கரமாக பேய்க்குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது. சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சிந்தித்த பின்புதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்றே புலனாயிற்று. அவன் தன்னுடைய வேலின் நுனியால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கி விடுவேன் என்று கத்திய உடனேயே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான். அவ்வளவுதான். பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைக்குப்புற விழுந்தான். உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல் பாய்ந்து வந்து அவன் தோள்களை பிடித்து குலுக்கினான். அதோடு, நீ பிசாசு இல்லை, மனிதன்தான். பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா, நல்ல வேடிக்கை என்று உரத்த குரலில் சிரித்து கொண்டே கூவினான். பின்பு பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து நின்று பரஞ்சோதியை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி, தம்பி, இந்த மயான பூமியில் ஒண்டியாக போகமே என்று பயந்து கொண்டே இருந்தேன். நல்ல வேளையாய் வழித்துணைக்கு நீ கிடைத்தாய். நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு சல்லாபமாக கேட்டான். பரஞ்சோதி சற்று முன் நடந்த இந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருந்தான். ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது. தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்லன், மகாபலசாலியான வீரபுருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் அந்த மனிதனின் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அவன் கேட்டதும் புத்தபிக்ஷு செய்திருந்த எச்சரிக்கை அவனுக்கு ஞாபகம் வந்தது. தன் தோள் மேல் இருந்த கையை எடுத்து தள்ளிவிட்டு, நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டார் பரஞ்சோதி. எனக்கு ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றுமே இல்லை என்று வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே, அதுவே போரும். என்ன ரகசியமாக போகிறாயாக்கும். ஆனால் சொல்லி நிறுத்திய அந்த வீரன் பரஞ்சோதியை கவனமாக உற்று பார்த்தான். அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள் மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது. ஒரே நொடியில் அந்த வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகே உட்கார்ந்து கழுத்தை நெரித்து பிடித்து கொண்டான். நீ வாதாபி ஒற்றன் இல்லையா? சத்தியமாகச் சொல், கடுமையான குரலில் கேட்டான். பரஞ்சோதிக்கு கோபத்திலும் வெட்கத்திலும் கண்களில் நீர் வரும் போல் இருந்தது. விம்முகின்ற குரலில், நீ சுத்த வீரனாயிருந்தால் என்னோடு எதிர்க்கு எதிராக நின்று வாளாலோ வேலாலோ சண்டை செய் என்றான். உன்னோடு சண்டை போட வேண்டுமா? எதற்காக அப்பனே? வாதாபி ஒற்றனாய் இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமன் உலகத்துக்கு அனுப்பிவிடுவேன். நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவேன். நாம் இருவரும் சிநேகிதர்களாய் இருக்கலாம். ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் நீ நிரூபித்து விடு. இந்த மாதிரி இலைச்சினை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவன் தன் இடது கையில் மடியிலிருந்து வட்ட வடிவமான செப்பு தகட்டை எடுத்து காட்டினான். பல்லவ சாம்ராஜ்ய பிரயாண அனுமதி பெற்ற ராஜதூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது. பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்பாக தன் மடியிலிருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அந்த வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடு இல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆராய்ந்து ஆலிங்கனம் செய்து கொண்டு, தம்பி, என்னை மன்னித்து விடு. உன் முகக்கலையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்ருவின் ஒற்றனாய் இருக்க முடியாது என்று. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை. நல்லது, குதிரையிலேயே ஏறிக்கொள், பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அந்த வீரன் தன் குதிரையிடம் சென்று அதன் மீது வெகு லாவகமாக தாவி ஏறிக்கொண்டான். பரஞ்சோதி தனக்குள், இவனுடன் என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது? இந்த மலைப்பாதையை கடந்தவுடன் இவனை ஒரு கை பார்க்கு, இவனுக்கு புத்திப்பு கிட்டாமல் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரையின் மீது ஏறிக்கொண்டான். மாலை மங்கி இருளாக கணிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்களென மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரத்தின் லேசான ஒளியில் 2 குதிரைகளும் சேர்ந்தாற்போல் போகத் தொடங்கின. அந்த காட்டுப்பாதையில் சற்று நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. பிரயாணிகள் இருவருமே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தனர். பரஞ்சோதியின் மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தன. பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்புடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாராக இருக்கக்கூடும்? அவன் போர் முறைகளில் கைதேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்திற்குள் தன்னை என்ன பாடுபடுத்தி வைத்து விட்டான். சட்டென்று குதிரை மேலிருந்து தன்னை அவன் இழுத்து கீழே தள்ளியதும், மார்பின் மேல் ஒரு கண நேரம் மலை மேல் உட்கார்ந்ததும்,
மறுபடி தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நிறுத்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கின. அதே சமயம் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் அவனிடம் பயபக்தியையும் உண்டு பண்ணின. ஆகா, இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய சிநேகிதம் நமக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்படிப்பட்ட பாக்கியமாக இருக்கும். திருச்செங்கட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்த பொழுது வழிக்கு சிநேகிதமான புத்த பிக்ஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிக்ஷு எவ்வளவோ தன்னிடம் அன்பாக பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன? அதே சமயத்தில் அவன் கிளம்பும் பொழுது புத்த பிக்ஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன. வழியில் சந்திக்கின்ற யாரையும் நம்பாதே. சத்துருவாக நடித்தாலும் மித்திரனாக நடித்தாலும் போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லியே விடாதே. அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவர்கள் ஆயனரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு. அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள். எனவே நீ போகும் காரியம் இன்னது என்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும். அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம். அதிலெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது. இப்படி புத்தபிக்ஷு கூறியதை பரஞ்சோதி நினைவு கூர்ந்தான். ஒருவேளை தன் அருகில் இப்பொழுது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் ஒருவன்தானோ? தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோ என்றும் எண்ணமிட்டான். ஓலை தன் இடைக்கச்சுடன் பத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டு அவன் தன்னிடமிருந்து கைப்பற்றுவது அது எளிதான காரியமில்லை என்று உணர்ந்து கொண்டு தைரியமும் அடைந்தான். அப்பொழுது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் இருந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அந்த நரிகள் அநேக நரிகள் சேர்ந்து ஊளையிடும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்தது, தேகமெல்லாம் வியர்த்தது. ஒரு கூட்டமான நரிகள் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளையிட ஆரம்பிக்கும். இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளையிடும் சத்தமும் அந்த ஊளை சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியாய் சேர்ந்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரமாக நிறைக்கும். இத்தனை நேரமும் மௌனமாய் வந்த வீரன், தம்பி, இப்படிப்பட்ட காட்டு வழியில் முன்னிருட்டு நேரத்தில் தன்னந்தனியாக நீ புறப்பட்டு வந்தாயே, உன்னுடைய தைரியமே தைரியம். என் நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பயணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாகிவிட்டது என்றான். அப்பொழுது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன், ஐயா, என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரையின் மீதிலிருந்து விழுந்தீர்களே, அது ஏன்? உண்மையாகவே பயப்பட்டீர்களா? அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசாங்கு செய்தீர்களா? சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்பொழுது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே என்றான். ஆஹா, அது எனக்கு தெரியாதா? உனக்கு உன் தனி மனிதனாய் இருக்கும் வரையில் ஒரு பிசாசு கூட ஈடு கொடுக்க முடியாது. தனி மனிதனை பிசாசு அறைந்து கொன்றுவிடும். ஆனால் 2 மனிதர்கள் சேர்ந்து விட்டால் 200 பிசாசுகள் விரட்டி எடுத்து விடலாம். இந்த மலைப்பிரதேசத்தில் 200,000 பிசாசுகள் இரவு வேளைகளில் ஹோஹோ என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவும் சேர்ந்து வந்தாலும் 2 மனிதர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது தம்பி. இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று அவன் கேட்டான். தெரியாது, சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. அதற்கு மேல் அந்த வீரன் சொல்லிய வரலாறு பின்வருமாறு. ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு முன் வடதேசத்தில் இருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய மயூரசன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான். அந்த இருவரும் ஏற்கனவே வேறு சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்யம் உள்ளவர்கள். ஆயினும் காஞ்சி மாநகரின் சமஸ்கிருத கடையான மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது. அதற்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தனர். ஒரு நாள் அவர்கள் காஞ்சியின் ராஜவீதியில் ஒன்று போய்கொண்டிருந்த பொழுது பல்லவ மன்னரின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டனர். வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகி கொள்ளவில்லை. இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரையில் மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைத்து தள்ளினான்.
குருவுக்கு இத்தனை அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையில் இந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான். மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வந்தார்கள். அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூரசன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களிடமிருந்து வீராவேசத்துடன் வெட்டி கொண்டு அவர்களை காஞ்சி நகரை விட்டே வெளியேறிவிட்டான். பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மன் கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படவில்லை. கடைசியில் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்குள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான். அதற்கு பின் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை சாதியை கொண்டு பெரிய சைனியத்தை திரட்டியதுமல்லாமல் அங்கே சுதந்திரமான ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான். பின்பு அந்த பெரிய சைனியத்துடன் காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான். மயூரசன்மனின் சைரமும் காஞ்சி பல்லவ சைனியமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்தில்தான் சந்தித்தன. 7 நாட்கள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டனர். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலைப்பிரதேசத்தையெல்லாம் நனைத்தது. அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்தில்தான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசம் காடு முளைத்தது. மேற்சொன்ன பயங்கரமான யுத்தம் நடந்த அந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதைந்து இரத்தச் சிவப்புள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன. இந்த போரில் இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலவிக்கொண்டே இருப்பதாக அக்கம்பக்கத்து கிராமத்து ஜனங்கள் நம்புகின்றனர். ஆவி குதிரைகளின் மீது ஏறிய ஆவி வீரர்களின் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹா என்று கூவிக்கொண்டே இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலைவதாகவும், யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியில் வந்தால் அவர்களை கொன்று இரத்தத்தை குடித்ததாகவும் தங்கள் தாகத்தை அவை தனித்து கொள்வதாகவும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்த பயமும் போய்விட்டது. அங்கே ஆவிகள் அலைவது பற்றி கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்ற உறுதி ஏற்பட்டது. என்னை கண்டதும் 250 வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசுதான் வந்துவிட்டது என்று நினைத்து அப்படி உளறி அடித்து கொண்டு விழுந்தேன் என்று கூறி நகைத்தான். இரத்தமும் சரியமுள்ள மனிதர்களோடு நான் சண்டை போடுவேன். வில் போர், வாழ்போர், வேல் போர், மல்யுத்தம் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்று அந்த வீரன் சிரித்துவிட்டு சிறிது கடுமையான குரலில் கூறவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி, இருக்கட்டும் ஐயா, இங்கே நடந்த யுத்தத்தில் முடிவு என்ன ஆயிற்று? யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று கேட்டான். மயூரசன்மனுடைய சைனியத்தைப் போல் பல்லவ சைனியம் 3 மடங்கு பெரியது. ஆகையால் பல்லவ சைனியம்தான் ஜெயித்தது. மயூரசன்மன் உடம்பில் 36 காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு நிறுத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று கூறி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான் அந்த மாவீரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.